ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ டு த லேன் அப்படிங்கிற வீடியோ தான். ஸோ இந்த வீடியோக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேன் பார்த்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ லோக்கல் நெட்ஒர்க்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய சீரிஸ் நான் 2 சீரிஸ் போட்டேன். ஸோ நெட்ஒர்க்கிங் ஃபண்டமெண்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ரீ செக்யூரிட்டி நெட்ஒர்க் ஃபண்டமெண்டல்ஸில் ஸோ தேர்ட் டாப்பிக்கான இன்ட்ரோ டு லேன் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி 2 சீரிஸ் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அப்படின்னா மேலே இங்கே பாப்பப் ஆகும். ஸோ மறக்காம போய் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்க போகிறது இன்ட்ரோ டு லேர்ன் அப்படிங்கிறது தான். ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படிங்கிற டோபாலஜிஸ். ஸோ ஓவர் த இயர் there has been experimentation and implementation of various network designs in reference to networking. When we refer to them term topology, we are actually referring to the design or look to the network of the hand. Let's discuss the advantages of the local area network. So star topology அப்படிங்கிறது தான். The main premise of star topology is the devices are individually connected via central network device such as switch or hub. This topology is the most commonly found today because of this reliability and scalability despite the cost. Any information sent to the device in topology is sent via central device which is connects. Let's explore some of these advantages and disadvantages of the topology below. Because more cable and purchase or data networking equipment is required to topology. So it is more expensive than any of other topologies. However, despite the added cost, the despite provides some significant advantages. For example, this topology is much more scalable in nature, which means that it's very easy to add more devices as demand of the network increases. Unfortunately, the more of the network scale, the more maintenance is required to keep the network functions. ஸோ இதுதான் ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு இன்டர்நெட், அதாவது ஒரு லோக்கல் நெட்வொர்க் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு 10-15 டிவைஸ் கனெக்ட் பண்ணுறது அந்த ஸ்டார் டோபாலஜி அப்படிங்கிறது. இப்போ ஏதாச்சும் ரெக்வஸ்ட் வேணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ரெக்வஸ்ட்லேருந்து நம்ம அனுப்புறதுலேருந்து வைஃபைக்கு போய் வைஃபைலேருந்து டேரெக்டாக ரவுட்டருக்கு போகும், சரி வைஃபைலேருந்து டேரெக்டாக ஹப்புக்கு போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் தேவையானது வரும். ஸோ அதுதான் ஸ்டார் டோபாலஜி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இதோட யூசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to many அப்படிங்கிறது. ஸோ அப்படின்னா சென்ட்ரல் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் 1, இதெல்லாம் many அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் ஸ்டார். இதோட ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். பட் இப்போ எல்லாருமே ரீசெண்டாக யூஸ் பண்ணிருக்காங்க, நம்ம வைஃபைலும் கூட இதை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நியர்லி 4 to 5 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இது நம்ம இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நியர்லி 5 to 6 டேஸ் கனெக்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி. ஸோ பஸ் டோபாலஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா this type of connection real upon a single connection which is a backbone cable. This type of topology is similar to the leaf of a tree in the sentence of the leaves. So stream is well branched on the cable. Because all the data destination of each device travels along the same cable is very quickly prone and becomes slow and block connected if devices within topology are simultaneously discussing there. Block connected is also a result of very difficult troubleshooting because it's very quick becomes difficult to identify which devices experience issues. However, with this said, bus topology are the one of the easiest and most cost efficient technologies such as devices with expenses. So bus topology அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா இதுதான். ஸோ ஸ்டார் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த ஹப் கேபிள், அதாவது இந்த ரவுட்டர் கேபிள் இது எல்லா கேபிளுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. பட் பஸ் டோபாலஜி அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு கேபிள்லேருந்து மல்டிபிள் இருந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு பெரிய கேபிள் எடுத்துக்கோங்க, அதிலிருந்து அந்த பெரிய கேபிள் 4-5 சப்டிவைட் பண்ணி அது ஒவ்வொன்றுக்காக யூஸ் பண்ணிக்கணும். அந்த சப்டிவிஷன் இருக்கிற நெட்வொர்க் எல்லாமே அந்த மெயின் கேபிள் வழியாக தான் வரும். ஸோ அதனால என்ன ப்ராப்ளம் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு டிவைஸில் என்ன ப்ராப்ளம்னாலும் எந்த டிவைஸும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒவ்வொரு டிவைஸை கண்டுபிடிக்கணும். ஒரு மேக்ஸிமம் 5 to 6 சிஸ்டம் தான் ஓகே. பட் 100,000 ஆஃப் சிஸ்டம் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்சி இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பஸ் டோபாலஜி அப்படிங்கிறதுல. ஆனால் ஸ்டார் டோபாலஜியில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இப்போ ஒரு டிவைஸில் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அது அந்த டிவைஸ்னா கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் ஸ்டார் டோபாலஜி ஈஸி. பட் அது காஸ்ட் வைஸும் பர்ச்சேஸ் வைஸ் அதிகம். ஆனால் பஸ் டோபாலஜி நான் சொன்ன மாதிரி ஒரே கேபிள் அதுலேருந்து மல்டி பிரான்ச்சாக பிரிக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம பார்த்து கற்றுக்கிறது, அதுலேருந்து நம்ம பண்ணுறது இது. அடுத்தது ரிங் டோபாலஜி. The ring topology, also known as token topology, boosts some simultaneous devices such as computers are connected directly to each other from a loop, meaning that there is a little cable required and less dependencies on the dedicated hardware such as
within a star topology. The ring topology works by sending data across the loop until it reaches destination devices using other devices along the loop to forward the device. Interestingly, a device which will only receive data from other devices in topology does not have any to send itself. The device happens to have data to send. It will send its own data first before sending data from other devices. Because there is only one direction for the data to travel across topology, is fairly used in troubleshooting any faults in arrays. However, this is a double-edged sword because it is an efficient way to data traveling across the network, as its many have visit many multiple devices from first before reaching the intent devices. Lastly, the ring topology less prone to bottlenecks such as within a bus topology, such as large amounts of traffic are not traveling across any internet. ஸோ இந்த ரிங் டோபாலஜி அப்படின்னா ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரிங் டோபாலஜி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கேட்டிங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஸ்டார் டோபாலஜி அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்டார் டோபாலஜிக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. பட் ஸ்டார் மாதிரி தான் இதுவும் இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வேறு. ஸோ ஸ்டார் அப்படின்னா சொன்ன மாதிரி மல்டிபிள் டிவைஸ் ஒன் டு மெனி. பஸ் டோபாலஜி அப்படின்னா அதுவும் ஒன் டு மெனி டு ஒன். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் டோபாலஜி அப்படின்னா இது வந்து மெனி டு மெனி அப்படிங்கிறது. ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிவைஸ் வந்து இன்னொரு டிவைஸ் சென்ட் பண்ணுறதுக்கு இது ஏகப்பட்ட வழியில் வந்து போகும். பட் இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ட்ரபிள் ஷூட்டிங் தான் யூஸ் பண்ண முடியும், வேறு எந்த விஷயத்துக்கு கிடையாது. சப்போஸ் இது எங்கேயாச்சும் ஒரு மல்டிபிள் இடத்துல வந்து இதில் வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகும். கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான் இது. ஸோ டபுள் எட்ஜ் ஸ்வாட் அப்படின்னா இப்போ எதுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ முன்னாடி பின்னாடி நம்ம கத்தி பிடிக்கிற இடத்துலையும் கூட அது கத்தி மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். ஸோ எதிராளி எதுவும் லைட்டாக தள்ளி விட நமக்கு வந்து ஆஃப் ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட். அதே மாதிரி தான் இதுவும் கரெக்டாக வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா அது நமக்கே இது வந்து ஆஃப் ஆக முடியும். அதுதான் வந்து இந்த ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு சூசைட் மாதிரி தான் இதுவும். ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கரெக்டாக பண்ணல அப்படின்னா நமக்கான ஆபத்து நமக்கு தான் வந்து விளையும். ஸோ அதனால தான் இந்த ரிங் டோபாலஜி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் அப்படிங்கிறாங்க. பட் காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ஸ் வந்து ஓகே. அது மட்டும் இல்லாமல் செக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து பேக்கெட் சென்ட் ஆகலை அப்படின்னா அது ஏன் சென்ட் ஆகலை, எதுக்கு சென்ட் ஆகலன்னு செக் பண்ணுறதுக்காக ரிங் டோபாலஜி யூஸ் பண்ணணும். மித்தபடி இது வந்து கம்பெனி சைடில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் அண்ட் ரொம்பவே வந்து இது ரொம்பவே வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் ஆர் டெடிகேட்டட் டிவைசஸ் வித்தின் அ நெட்வொர்க் தட் ஆர் டிசைன் டு அக்ரிகேட் மல்டிபிள் அதர் டிவைசஸ் such as computers, printers and other networking cable devices using Ethernet. These various devices plug to switch port. Switches are usually found in the large network business areas, schools or similar size network where there are many devices connected to the network. Switches can be connected to a large number of devices having a port of 4, 80, 16, 24 and 30, 64 plugging into. Switches are more efficient than its less component hubs and repeaters, which can keep trackers of the devices in the connector to which port. This way, when they receive a packet, instead of repeating the packet to every port in the hub to do, it sends the packet to the intent target, the device in the network packet. So switch அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா மல்டிபிள் போர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4 போர்ட் 5 போர்ட் 6 போர்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். 4 போர்ட் தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 2 போர்ட் தான் இருக்குது என்கிட்ட இருக்கிறது. ஆனால் ஸ்விட்சஸில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ பெரிய கம்பெனிஸ் இல்லை ஸ்கூல்ஸ்லாம் போனீங்கன்னா 16, 24 உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது வந்து பெரிய இடத்துல பெரிய சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்விட்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து கொஞ்சம் நெட்டு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே கிடைக்கும். மற்ற கம்பேர் பண்ணும்போது நல்லாவே கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு தனி ஹப்புக்கு அது ஒவ்வொரு இன்டர்நெட் வந்து தனியாக இதாகும். ஸோ அதனால வந்து இந்த ஹப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்விட்சஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய லார்ஜ் நெட்வொர்க் யூஸ் பண்ணும்போது ஸ்விட்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ரவுட்டர்லேருந்து ஸ்விட்சஸ்க்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இன்டர்நெட் வந்து டேட்டா ரவுட்டருக்கு போகும். ரவுட்டர்லேருந்து ஸ்விட்சஸ் கொடுக்கும்போது அது மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு போர்ட்டில் வந்து ஒரு 15 கம்ப்யூட்டர் சிஸ்டம் 20 சிஸ்டம் ரன் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக ஸ்விட்ச் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் 20 சிஸ்டம் ட்ரை பண்ணலாம், தாராளமாக பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கம்ப்யூட்டர்ஸ் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நிறைய காஸ்ட் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ட்ராக்கர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்ரபிள் ஷூட்டிங் இல்லை சிஸ்டமில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரவுட்டர். It's a router job to connect a network as fast data between them. Then it is by doing the routing, hence the name is router. Routing is a label given the process of data traveling across the network. Routing involves creating a path between the network so that the data can be successfully delivered. Routing is useful when devices are connected by many paths, such as in the example of ground below. ஸோ ரவுட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ரவுட்டர்ஸ் அப்படின்னா ரவுட் பண்ணுறது, அதாவது ரூட் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறது. ஸோ ஃபாஸ்டஸ்ட் வே கண்டுபிடிச்சி கொடுக்குறது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் 3 வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஈஸியான வழி தான் மேக்ஸிமம் தேர்ந்தெடுப்பீங்க. ஏன்னா சீக்கிரம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா. அதே மாதிரி தான் ரவுட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற பேக்கெட்ஸை வந்து
அது ஈஸியாக போகணும் அப்படின்னா அதுக்கு எந்த வந்து ஹப் இருக்கோ எது வந்து பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோட கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து டேட்டா பேக்கேஜ் சென்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டேட்டா பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக டேட்டில் போய் கரெக்டான நேரத்தில் போய் இங்கே ரிசீவ் ஆகும். இது நமக்கு தெரியாது, பட் பின்னாடி ப்ராசஸ் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு நமக்கு. ஸோ அதனால தான் ரவுட்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கரெக்டான டேரக்ஷனில் ஈஸியான இது போய் கொடுக்குறது ரவுட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. So what does the LAN stands for? So LAN stands for local area network. Okay, correct. So அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து நமக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த verb given to the job to the router perform? ஸோ என்ன மாதிரி verb வந்து கொடுத்துருக்காங்க ரவுட்டரில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரினா ரவுட்டிங் அப்படிங்கிறது அதோட verb. ஸோ ரவுட் அப்படின்னா அந்த verb வந்து ரவுட்டிங். ஏன்னா தென் ரவுட்டிங் பண்ணால் தான் நமக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இல்லைன்னா கண்டிப்பாக அது கிடைக்காது. அடுத்தது which device is used in certainly connect to multiple devices அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து ஸ்விட்சஸ் தான் எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள்லேருந்து கனெக்ட் பண்ணாங்க. ஸோ மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன இதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்விட்சஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்விட்சஸ் தான் வந்து மல்டிபிள் இது வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து SWITCH. ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து பல சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சாரி. அடுத்தது which topology is cost efficient அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஸ்டார், ஐ திங்க் ஸோ. incorrect. So bus. Okay, bus cost efficient bus topology. Okay, bus topology. அடுத்தது which topology is expensive to set up and maintain அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டார் டோபாலஜி தான் வந்து பெருசு. ஏன்னா அது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். டோபாலஜி. அடுத்தது கம்ப்ளீட் த இன்டராக்டிவ் லேப் விச் ஃப்ளோஸ். ஓகே, லேப் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ. ஸோ வியூ த சைட். ஓகே, இப்போ வந்து பண்ண சொல்லிருக்காங்க வந்து கம்ப்ளீட் த இன்டராக்டிவ் லேப் அட்டாச் டு த டாஸ்க் விச் இஸ் இந்த ஃபிளாக் இஸ் கிவன் அட் த எண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிங் டோபாலஜி. பேக்கெட்ஸ் ஆர் ட்ராவலிங் ஃப்ரம் த டிவைசஸ். ஓகே, ரிங் டோபாலஜி. ஓகே, ஓகே ரிங் டோபாலஜியில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ரவுட்டரில் வந்து இங்கே எதுனா போதும் கண்டுபிடிக்கணும் நமக்கு முதல்ல. ஸோ அதுக்கு வந்து ரிங் டோபாலஜியில் வந்து நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாக் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை வந்து கட் பண்ணி விட்ருவோம் இங்கே. ஸோ டோபாலஜி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டோபாலஜி. அடுத்தது இந்த பேக்கெட்ஸ் நோ லாங்கர் ட்ராவல் டு த அரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பஸ் டோபாலஜி. வித் இன் த பஸ் டோபாலஜி to connect. Okay, data send is left. Okay, directions flows. Okay, okay, bus topology வந்து computer 1 to computer 2 send packets. Computer 1 to 4, computer 3 to 3, computer 4 to 4. ஸோ மல்டிபிள் ரெக்வஸ்ட் போகிறங்காட்டி ஸோ பார்த்தீங்கன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாகிடுச்சு. ஓகே, ஸோ நல்லா இருக்குது டிசைன்ஸ் எல்லாமே. அடுத்து ஸ்டார் டோபாலஜி சொன்ன மாதிரி டோபாலஜி வந்து ரொம்ப பெருசு தான். இது வந்து பேக்கெட்ஸ் வந்து எங்கே போகும் அப்படின்ட்டு சி சம்பர் பிரேக் த ஸ்விட்ச். ஓகே, ஸ்விட்சை வந்து பிரேக் பண்ணி விடலாமா? த நெட்வொர்க் இஸ் நவ் டவுன். ஓகே, ஸ்விட்ச். ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு இந்த நெட்வொர்க். ஸோ இப்போ ஃப்ளாஸ் எடுத்துக்கலாம். த்ரூ அவுட் ஃப்ளாக் முடிஞ்சு. அடுத்தது as we briefly discussed throughout the module so far, as a network can be found in all the shapes and sizes ranging from smaller to larger. Subnetting in the term of given to split up a network into smaller. Made a network that by the thing is lighting up a cake, friend. There's only certain amount of cake to go around, but everybody wants a piece. Subnetting is a decision to give the slice by reserving subnets அப்படிங்கிறது. அதாவது இப்போ வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து நெட் வந்து தேவைப்படும். பட் ஆனால் வந்து நம்மகிட்ட ஒரு நெட்வொர்க் இருக்குன்னா பிரித்து வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க, ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி.
ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ் தனியாக, ஹியூமன்ஸ் தனியாக, ஃபைனான்ஸ் தனியாக, ஒவ்வொரு நெட்வொர்க் வந்து தனியாக ஸ்விட்ச் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம கம்ப்யூட்டர் இப்போ நம்ம ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கோ அப்படின்னா வந்து அங்கே வந்து டெவலப்பர்ஸ் மட்டும் இருக்க மாட்டாங்க, டெஸ்டர்ஸ் தனியாக இருப்பாங்க, அப்புறம் வந்து ப்ராடக்ட் மேனேஜர் தனியாக இருப்பாங்க, அப்புறம் வந்து செக்யூரிட்டி டீம் தனியாக இருப்பாங்க. ஸோ மாதிரி தனித்தனியாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பேஸ் இன்டர்நெட் வந்து தந்தியாகணும். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஸ்விட்சஸ் வந்து தனியாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்விட்ச் எடுத்து 15 போட்டு இது போட்டிருக்க மாதிரி இருந்தால் அந்த ஒரே கேபிள் எடுத்து நம்ம மற்ற எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதனால வந்து பெரிய இது வந்து நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து காஸ்ட் எஃபிஷியன்சி வைஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அடுத்தது we should know when information in a real life to collect a department network need to know all the network administrators using subnet அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்நெட் யூஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0255, அப்புறம் 0255, 255 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 இதுமே வந்து 255 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4க்குமே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ காஸ்ட் எஃபிஷியன்ட் வைஸ் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து நெட்வொர்க் அட்ரஸ் அப்படின்னா திஸ் அட்ரஸ் ஐடென்டிஃபை நெட்வொர்க் அட்ரஸ், ஹோஸ்ட் அட்ரஸ், டிஃபால்ட் கேட்வே. நெட்வொர்க் அட்ரஸ் ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிவைஸ் இந்த ஐபி அட்ரஸ் 129.168 will be on the network identifier by 1.0 அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் வரும்னு கொடுத்துருக்காங்க. ஹோஸ்ட் அட்ரஸ் அப்படின்னா டிவைஸ் கனெக்ட் நெட்வொர்க் அப்படின்ட்டு. ஸோ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா தனியாக அதுக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் 1.1.1 அப்படின்னு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த டிவைஸ்குள்ளே வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து டிஃபால்ட் கேட்வே அப்படின்னா நீட்ஸ் டு கோ டு த டிவைசஸ் இஸ் இன் தி சேம் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் 192.168.1.0 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 125 பிட்ஸ்குள்ள வந்து சென்ட் ஆகும். அதை தாண்டி வெளில வந்து போகாது அப்படின்னு சொல்லி டிஃபால்ட் கேட்வே அதை தவிர்த்து வெளில போகாது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் படிச்சு பாருங்க. ஏன்னா ரொம்ப சொன்னால் ரொம்ப போர்டிக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 25 மினிட்ஸ் பக்கம் வந்திருக்கும் போர்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம டாஸ்க் மட்டும் பண்ணலாம். மீதி இருக்க எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு என்னென்ன இன்ட்ரோ மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, அடுத்து வாட் இஸ் த டெக்னிக்கல் கன் டிவைண்ட் டு a network up into smaller pieces. ஓகே, ஸ்மாலர் பீசஸ்ல வந்து என்னென்ன நெட்வொர்க் வந்து இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நெட்வொர்க்லேயும் வந்து என்னென்ன ஸ்மாலர் பீசஸ் இருக்கு. ஓகே, காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ட் வைஸ். ஓகே, பட் காஸ்ட் வைஸ் எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்நெட்டிங் தான் வந்து இதாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சப்நெட்டிங். ஓகே, how many bits are in the subnet அப்படிங்கிறதுக்காங்க. ஸோ 32 bits அப்படிங்கிறது. அடுத்தது வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் த செக்ஷன் ஆக்ட் ஓட சப்நெட் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 255. ஐயோ சாரி. அடுத்தது வாட் இஸ் த அட்ரஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த ஸ்டார்ட் ஃப்ரம் த நெட்வொர்க். ஸோ 192.160.1.0. ஓகே, 0.0. ஓகே, இன்கரெக்ட் அப்படின்னு வருது. ஸோ ஸ்டார்டிங் டிஜிட் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ஓ யா ஸ்டார்டிங் டிஜிட் வந்து நெட்வொர்க் அட்ரஸ் தான் இருக்குமா. சாரி, நெட்வொர்க் அட்ரஸ் ஐ திங்க் சார் கரெக்டாக நெட்வொர்க் அட்ரஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது வாட் அட்ரஸ் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டிவைசஸ் வித்தின் த நெட்வொர்க். ஸோ எந்த இது வந்து நெட்வொர்க்குள்ள இருந்து கண்டுபிடிக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டிவைஸ் நெட்வொர்க் இருக்குன்னா ஹோஸ்ட் அட்ரஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஹோஸ்ட் அட்ரஸ். வாட் இஸ் த நேம் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த டிவைஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சென்டிங் டேட்டா டு அனதர் நெட்வொர்க். ஸோ எந்த டேட்டா வந்து நெட்வொர்க்குள்ள கனெக்ட் ஆகிறது வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்வொர்க் டிஃபால்ட்டாக எந்த நெட்வொர்க் வந்து போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு போகிற ஒரே நெட்வொர்க் வந்து டிஃபால்ட் கேட்வே தான். டிஃபால்ட் கேட்வே. ஓ சாரி இல்லையா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, அடுத்தது ஆர்ப் ப்ரோட்டோகால். அடுத்தது ஆர்ப் அப்படின்னா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அறுப்பு போடுறது கிடையாது. ஆர்ப் அப்படின்னா வந்து அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுது. ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மேக் அட்ரஸ்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து போகணும் அப்படின்னா அது ஒவ்வொரு மேக்குக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிஸ்டம்ல வந்து தனி ஒரு மேக் அட்ரஸ் இருக்குன்னா டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேக் அட்ரஸ் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அப்படி நான் பார்த்தீங்கன்னா மேப் ஸ்பூஃபிங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ ஸ்னிஃப் பண்ணி அந்த அட்ரஸ் வந்து இருக்கிறது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆர்ப் ஸ்பூஃபிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆர்ப் பாய்சனிங் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த ஆர்ப் ஸ்பூஃபிங் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் வந்து ரிப்ளை பண்ண முடியும். ஸோ ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் பண்ணுறது, ரெக்வஸ்ட் ரிப்ளை பண்ணுறது,
இந்த மாதிரி எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சோர்ஸ் ஹூ இஸ் த ஐபி அட்ரஸ் 192.168.0.1 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெசேஜ் வந்து ஐ ஹேவ் த ஐபி அட்ரஸ் 192.168.1.0 அப்படின்ட்டு இருக்கு. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ கேட்குற கேள்விக்கு வந்து இந்த ஆன்சர் கரெக்டாக பண்ணும் அப்படின்ட்டு. நம்மளோட சோர்ஸ் மேக் இதுதான், டெஸ்டினேஷன் மேக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டெஸ்டினேஷன் மேக் வந்து தெரியாது, பட் ஐபி அட்ரஸில் வந்து இது யார் இந்த அட்ரஸ் இருக்கு அப்படின்னு கேட்போம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம பேரில் வந்து 10 பேர் இருக்காங்க அப்படின்னா பேப்பரில் இந்த பேர் யார், உங்கள் அப்பா பேர் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த ஸ்னிப்பா இதுதான் எங்கள் பேர் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி பியூரிஃபை பண்ணி ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது நமக்கு இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நடக்கும் இதில் ஆர்ப் ஸ்பூஃபிங்கில். ஸோ ரெக்வஸ்ட்டும் கிடைக்கும், அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரிப்ளையும் வரும். ஸோ அதுதான் வந்து ஆர்ப் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வாட் டஸ் ஆர்ப் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் protocol. What category or packets ask a device whether or not it specifies the IP address. ஸோ ஆர் ஸ்பூஃபிங்ல எந்த இது வந்து ரெக்வஸ்ட் வந்து கேப்சர் ஆகுதா இல்லையான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இதில் தான் ரெக்வஸ்ட்டில் போய் தான் கண்டுபிடிக்கும். ஸோ ரெக்வஸ்ட் போனால் தான் நமக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். வாட் இஸ் யூஸ்டு ஃபிசிக்கல் ஐடென்டிஃபையர் ஃபார் அ டிவைஸ் அண்ட். ஸோ ஃபிசிக்கல் டிவைஸ் வந்து என்ன இதை கண்டுபிடிக்கும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து மேக் அட்ரஸாக தான் வந்து கண்டுபிடிக்க முடியும், ஃபிசிக்கல் அட்ரஸ். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா மேக் அட்ரஸ். அடுத்தது வாட் அட்ரஸ் இஸ் யூஸ்ட் அஸ் அ லாஜிக்கல் ஐடென்டிஃபையர் ஃபார் அ டிவைஸ் அந்த நெட்வொர்க். ஸோ வந்து அது வந்து ஐபி அட்ரஸ். ஸோ ஐபி அட்ரஸ் அது வந்து லாஜிக்கல் டிவைஸ் ஐபி அட்ரஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இது கேட்குது, ஸோ அதுக்காக ரெக்வஸ்ட் இது தருது, அதுக்கு தருது. அடுத்து டிஹெச்சிபி. ஸோ டிஹெச்சிபினா 4 to 5 ரெக்வஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ டிஹெச்சிபி அப்படின்னா Dynamic Host Configuration Protocol. IP address can be assigned either manually or by entering physical devices automatically or commonly DHCP update servers. So when device control network is already not already manually assigned IP address since the request. So DHCP discovers to see if the DHCP servers are on the network. The DHCP servers request replaced by the IP address to the device could be used. So இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம அட்ரஸ் வந்து ஒரு சிஸ்டம்ல வேணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அலோகேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மேனுவலாக வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொடுக்குற அட்ரஸ் வந்து எல்லாமே வந்து பிசிக்கலா வந்து இருக்கும். ஸோ வந்து அது வந்து நம்ம என்ன சொல்றது அப்படின்னா மேனுவலா வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கலாம். ஸோ இல்ல பிசிக்கலா வேணும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இப்போ எனக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ் வேண்டாம், இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த பப்ளிக் அட்ரஸ் தனியா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதான் வந்து டிஹெச்சிபி அப்படின்னு சொல்றது. ஸோ தனி போர்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். இது வேணும்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து பெஸ்ட் அது தெரிஞ்சு. ஸோ நமக்கு இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு பிரைவேட்டா வேணும் அப்படின்னா பிரைவேட்டா ஐபி அட்ரஸ் வாங்கி வச்சிருக்கோம், சர்வர் பிரைவேட் சர்வர் வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது டிஹெச்பி அப்படின்னு சொல்றது. ஓவரால் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை வந்து டிஸ்கவர் பண்ணோம், அப்புறம் வந்து நம்ம இதுக்கு வந்து ஆஃபர் பண்ணோம். அந்த ரெக்வஸ்ட் வந்து திரும்பி வந்து நம்ம சர்வருக்கு போகும், நம்ம சிஸ்டம் போக சர்வர்லேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்து அது ஐபி அட்ரஸ் வந்து 24 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24 hours அப்புறம் அது வந்து மேக்ஸிமம் மாறினாலும் மாறும். ஓகேங்களா. அடுத்து வாட் டைப் ஆஃப் டிஹெச்சிபி பேக்கெட் இஸ் யூஸ்டு ரிட்ரீவிங் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடறேன், ஏன்னா இது ரொம்பவே பெருசாக போகும். இதில் ஒன்று எடுத்தால் வந்து பெருசாக வரும். ஸோ அதனால் ஷார்ட்டாக நான் முடிச்சுக்கிறேன். ஸோ மெயினான கான்செப்ட் நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வாட் டைப் ஆஃப் டிஹெச்சிபி பேக்கெட் இஸ் யூஸ்ட் பை அ டிவைஸ் ஃபார் ரிட்ரீவிங் ஐபி அட்ரஸ். டிஹெச்சிபி டிஸ்கவர். அடுத்து வந்து வாட் டைப் ஆஃப் டிஹெச்சிபி பேக்கெட் டஸ் அ டிவைஸ் சென்ட் ஒன்ஸ் இட் ஹேஸ் பீன் ஆஃபர்ட் அண்ட் ஐபி அட்ரஸ் ஆஃபர்ட் பை டிஹெச்சிபி சர்வர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஹெச்சிபி சர்வரில் வந்து என்ன ஒரு ஐபி அட்ரஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ பட் அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா ரெக்வஸ்ட் மூலமா தான் கிடைக்கும். ஸோ டிஹெச்சிபி ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து ஐபி அட்ரஸ் கிடைக்கும், இல்லை கண்டிப்பாக வந்து கிடைக்காது. சரி. அடுத்தது ஃபைனலி வாட் இஸ் த லாஸ்ட் டிஹெச்சிபி பேக்கெட் விச் இஸ் சென்ட் டிவைஸ் ஃப்ரம் டிஹெச்சிபி சர்வர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டிஹெச்சிபி ஸோ ஏசிகே, ஏன்னா கடைசி அதான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கும். ஸோ டிஸ்கவர் பண்ணும், ஆஃபர் பண்ணணும், ரெக்வஸ்ட் பண்ணும், அப்புறம் தான் வந்து அக்னாலஜி பண்ணும். ஸோ அதுதான் வந்து கடைசி ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்றது. அடுத்து ஓஎஸ்ஐ மாடல் எது தேவை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஎஸ்ஐ மாடல் அதோட முடிஞ்சு இந்த இது. ஸோ இந்த ரூம் வந்து நமக்கு முடிஞ்சு கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம முடிச்சிட்டோம். எல்லாம் பாதி நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து நம்ம ஓஎஸ்ஐ மாடல் மட்டும் பார்க்கணும். ஸோ ஓஎஸ்ஐ மாடல் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன அப்படிங்கிறது.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோ நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் கேளுங்க சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க முடியும் உங்களில் நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.